ஆண்டோட தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ரிஷப ராசியில ரோகிணியில வர்றதால சில சிரமங்களை குடுப்பார். ஆண்டோட தொடக்கத்தில குடுத்தாலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தொடங்கும்போதே குரு வக்ரத்தில தான் தொடங்குறார். ஜென்மத்திலே குரு வக்ரத்தில தான் தொடங்குறார். அப்படி ஜென்மத்திலேயே குரு வக்ரத்தில தொடங்கும்போது மிக சிறப்பா தான் இருப்பாரு. அதனால கை கெட்டியது வாய் கெட்டாம இருந்தாலும் வருங்காலம் சிறப்பாக இருக்கும். மே மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராவே இருக்கும். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் ஒண்ணே ஒண்ணு தான். அவங்களுக்கான பரிகாரம். நீ மிதுன ராசியா? அப்படின்னா, ஒரு முறை ஏணும். குணசீலம் போயிடணும். ஏன்னா இந்த ஆண்டை ஆளப் போறது யாருன்னா, குணசீலம் பெருமாள். ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் குணசீலம் பெருமாள் தான் ஆள்வார். நீங்க திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு குணசீலத்தில அடிக்கலாம். குணசீலத்தில மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டு திருப்பதியில அடிக்க முடியாது. ஏன்னா குணசீலம் பெருமான் அவ்வளோ ஒரு சிறப்பானவர். அதாவது இந்த பைத்தியங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? பைத்தியங்கள்லாம் அங்க தான் போய் கட்டி போடுவாங்க. அதேமாரி ஐக்யூ பவர் குறைவான குழந்தைகள் குணசீலம் பெருமாள் தான் இது பண்ணுவாரு. அந்த குணசீலம் பெருமாளை ஒரு திருவோண நட்சத்திரத்தில போயி மிதுன ராசிக்காரர்கள பார்த்துவிட்டு வந்துட்டாங்கன்னா, இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். தெளிவான சிந்தனை குடுப்பார்கள். ஏன்னா, புதன், கேது சேர்ந்தா தான் தெளிவான சிந்தனை. அந்த தெளிவான சிந்தனையால் மிகப்பெரிய வாழ்க்கை, மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய கல்வி விரிவாக்கம், மிகப்பெரிய தொழில் விரிவாக்கம், மிகப்பெரிய வந்து இப்ப குழந்தை பேரு. பெண்ணுக்கு இப்ப ஒரு பெண் குழந்தை தான் இருக்குன்னா, கண்டிப்பா ஆண் குழந்தை வேணும்னு நெனச்சா ஆண் குழந்தை கிடைக்கும். அதேமாரி எங்க வீட்ல வெறும் பெண் குழந்தை இது ஆண் குழந்தையா இருக்கு. ஒரு பெண் குழந்தை வேணும்னா, பெண் குழந்தை கிடைக்கும். வேண்டுவது கிடைக்கும். நீங்க குணசீலம் பிரசன்ன வெங்கடேஸ்வரரோட பாருங்க. இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க வாழ்த்துக்கள். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக யோகம் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க குணசீலம் பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வாங்க. உங்க குணங்களை மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவான விஷயங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சு, சக்சஸ்ஃபுல்லா நீங்க இந்த இயர கடந்துரலாம். இருந்தாலும் இந்த வருட கடைசி கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க.